ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னோட ஹேர் ஆயில் ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி ஹேர் ஆயிலிங் பண்ணுவேன், எவ்வளோ நாளுக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன், எப்படி அதில் என்னென்ன மாதிரி போட்டு நான் பண்ணுவேன், ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன நல்ல பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயிலில் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வீட்டிலையே நானே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு மேக் பண்ண ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ரொம்ப குளிர்னால இது வந்து கட்டி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நான் வீட்லேயே மேக் பண்ணினது. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருக்கும். ரொம்பவே வந்து முடிக்கும் சரி, முடியோட வேர்க்கால்களுக்கும் சரி, அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இது. ஸோ ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உடம்புல இருக்க சூட்டை வந்து தணிக்கும், புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சிம்பிள் ஹேர் ஆயில் வெறும் ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். அந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் மேக் பண்ணியிருப்பேன். இது ஒரு ரொம்ப சிம்பிள் ஹேர் ஆயில். இதோட கீழே இருக்க கலர் பார்த்திங்கன்னா இதோட ஆக்சுவல் கலர் இந்த பிளாக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்போ மேலே தேங்காய் எண்ணெய் வந்து கட்டி ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் என்னோடய ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு, இன்னும் என் ஹேரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காய்ச்சி வச்ச எண்ணெய் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட காய்ச்சி வச்ச எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் அண்டு நல்லெண்ணெய் மூணையும் ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுங்க. 2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுங்க, அதுவே போதுமானது. ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ணலாம்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து இது பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் ஆயில். நான் இது வந்து என் முடிக்கு தகுந்த மாதிரி 2 எடுத்துக்க போகிறேன். 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஊற்றிட்டு இதை வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் இந்த ஆயில் மேக் பண்ணும்போது ஒன்லி கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நான் போட்டேன். வேறு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எதுவுமே நான் போடலை. வெரி சிம்பிள், வெரி ஈஸி டு மேக் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ஆல்சோ. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் வேணும்னா உங்களுக்கு ஐ கார்ட்ஸ்லேயும் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் விட்டமின் இ கேப்சூல்ஸ் 2 விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் 2 கேப்சூல் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எதுவும் சேர்க்கல இல்லைங்களா, அதனால் நான் இப்போது லைட்டாக விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் ஒரு இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூன், இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இதுவே போதும். ஏன்னா இங்கே பயங்கர குளிராக இருக்குது, ஸோ சளி பிடிச்சிக்கும். அதனால் இருந்தாலும் நம்ம ஹீட் பண்ணி தான் தேய்க்கிறோம். ஸோ இதை வந்து நான் டேரெக்டாக தான் ஹீட் பண்ணுறேன். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் வச்சு கூட நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து 120 தான் வச்சுருக்கேன். இது வந்து டைமிங், சாரி. இது நல்லா மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆனாலே நம்மளுக்கு ஹீட் ஆகிடும். தட் இஸ் இனஃப். ஓகே, ஸோ இதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் 120 தான் வச்சுருக்கேன். நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்க வச்சு நீங்கள் தண்ணி கீழே இறக்கி வச்சுட்டு அந்த சுடு தண்ணிக்குள்ளே இந்த பவுலை வச்சு எடுத்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான ஒரு சிம்பிள் டே கேர், அதாவது ஹேர் கேர் ரொட்டீனில் இந்த ஆயிலை வந்து வச்சு குளிச்சுட்டு வந்தோம்னாலே போதும். அதாவது வீக்லி 2 கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், பாய்.